ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் அவர்கள் முகப்பா முதலமைச்சர் இருக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது, இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடியுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழைய முடி திமுக பாத்தீங்கன்னு பாத்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் ஒரு இன்னொருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியும், இந்த மண்ணிலே இருந்தவர், வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல? உண்மையிலேயே நான் அவரை பேசல, நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு அமைப்பிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்து கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக சிறு கடைகள் வைப்பதற்கு அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக கோரிக்கை வந்திருக்குது. என்னிடத்தில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே போல ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமான அரிசியா வழங்கப்படும். அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, தரமான அரிசி வழங்கப்படும். அதோட இப்போ விலையெல்லாம் அரிசி தான் வழங்குறோம். இனி அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையெல்லாம் பருப்பு வழங்கப்படும், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்தில் ஏழைகள் ஜாதி மதம் கிடையாது, வீடு இல்லாம இருந்தா அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் சொந்தமா நிலத்தை வாங்கப்பட்டு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், அருந்திதர் மக்கள், ஆதிரிடா மக்கள், அந்த மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருப்பதாக எங்களிடத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமா இடம் வாங்கி அற்புதமான வீடு கட்டி தரப்படும். அந்த மக்களுக்கு முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய மாணவர்கள் பட்டம் படித்து வேலை வாய்ப்பிலே பதிவு செய்து வேலை கிடைக்காம இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படித்த மாணவருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். இந்த திட்டமெல்லாம் அதிமுக ஆட்சியுடனே செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார். அதோட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகின்ற அனுமதி வாங்கி நடந்தா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு அவர் அந்த விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்படும். அந்த பிரீமியம் அரசாங்கமே செலுத்தும். இவ்வளவு அதிமுக ஆட்சி வந்தா செயல்படுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, இந்த வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு மனிதருக்கு உயிர் எப்படியோ நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம், விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி, குளம், குட்டை அனைத்தும் விவசாய பங்களிப்போடு அதை தூர் வாரப்பட்டு அந்த வண்டல் மண் விலையில்லாம விவசாய நிலத்துக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்போ 1 லோடு மண் அள்ள முடியுமா? மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வருவோம். விவசாயிகள் அங்கங்க இருக்கிற ஏரி, குளம், குட்டையில துண்டல் இந்த வண்டல் மண் அள்ளிக்கொள்ளலாம். விவசாயி 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்கலாம். அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். எப்பொழுது போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். அதை ஷிப்ட் முறையில் இந்த ஆட்சியில் கரண்ட கொடுக்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி. 2016 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது
விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2021 அதிமுக ஆட்சியில் 12,100 கோடி தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டம் நிறுத்தப்பட்டது. அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நிறைவேற்றப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பா வெளியிட்டிருக்கிறோம். அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இன்றைக்கு வரி அதிகமாகி போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். பெண்களுக்கு அம்மா 2 சக்கரம் வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு 25,000 மானியத்தில் வழங்கப்படும். நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை போது நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். தற்போது நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இப்போ திமுக ஆட்சியில 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வருது. கூடுதலா வருவாய் வந்து எதற்கு கடன் வாங்குறீங்க? புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்களா? கொண்டாந்துருக்காங்களா? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சட்டக்கல்லூரி இந்த மாவட்டத்திலையும் கொடுத்தோம். இந்த மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலையும் சட்டக்கல்லூரியை கொடுத்தோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி கொடுக்கப்பட்டது. இப்படி பல கல்லூரிகளை திறந்த அதிமுக ஆட்சியில அதுக்கு கட்டமைப்பு ஏற்படுத்தினோம். புதிய மாவட்டம் 6 தோற்றுவித்தோம். பல தாலுகா, பல கோட்டம் எல்லாமே அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். இப்படி ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா? மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய பசுமான் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவருடைய ஐயா மூக்கையா தேவர் அவருடைய இருவரும் தலைவர்கள், மக்களுக்காக மறைந்து வாழ்ந்த தலைவர்கள் இந்த தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவருடைய மண் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த மண்ணில் பேசுவதே பெருமைக்குரியது. இன்றைய தினம் இங்கே அம்மா இருக்கின்ற பொழுது பெண்ணிக்குவிக்கு அணை கட்டினார். எங்கேயோ இருந்து வெளிநாட்டுக்காரர் ஒருவர் வந்து நம்முடைய மாவட்ட மக்கள் மீது பாசம் கொண்டு அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் அணை கட்டினார். அவருக்கு மாண்புக அம்மா அவர்கள் மணிமண்டபம் கட்டி கௌரவித்தார்கள். இந்த திமுக காரரு வெளிநாடு போய் அங்க சிலை திறப்பதா சொல்லி அதுக்குண்டான பணத்தை கட்டாம புறக்கணிச்ச முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்துட்டா ஸ்டாலினுக்கு ஞாபகம் வந்துடும். இந்திய எதிர்ப்பு, மொழி கொள்கை, மாநில உரிமை, எதையாவது ஸ்டாலின் செஞ்சிருக்காரா? எப்ப இந்திய எதிர்ப்பு வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? எப்ப இந்திய எதிர்ப்பு வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? ஆக காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். கிராமத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா, அடிக்கடி நிறம் மாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா
இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறமாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் கொள்கை கொள்ளைகிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா? அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை என்று சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க, கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுறது. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா?